ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம செட் ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு இம்ப்ரூவ் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ query. ஓகேவா? ஒரு queryயோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இண்டெக்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி இல்லை, நம்ம ஒரு queryயோட காஸ்ட் இல்லைனா ஒரு queryயோட CPU பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டிக்ஷனரிலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம படிக்கும்போது டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிக்ஷனரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2000 பேஜஸ் ஆச்சு இருக்கும். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு வேர்டை நம்ம கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், அந்த புக்கு ஃபுல்லாக நம்ம போய் இது பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக இண்டெக்ஸ் பேஜில் போயிட்டு அதில் அந்த வேர்டு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி கரெக்டாக அந்த பேஜ் நம்பருக்கு போயிட்டு அங்கே பர்டிகுலராக இருக்க அந்த வேர்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். கரெக்டாக? ஸோ இதே தான் நம்ம ஆரக்கிள்லையும் நடக்குது. ஓகேவா? அதாவது இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளே இருக்க டேட்டாவை வந்து சில இதில் நம்ம பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்போம். ஓகேவா? வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் அந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ ஆரக்கிள் டேரெக்டாக போய்ட்டு அந்த இண்டெக்ஸில் பார்ப்போம். இண்டெக்ஸில் அது இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக அந்த இதில் போயிட்டு அந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். முதல்ல நம்ம இண்டெக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆரக்கிள் எப்படி ஒரு queryயை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, அது எந்த ஃபார்மேட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு query எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஒரு செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகேவா? செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கம்மா salary ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு போட்டு நான் ஒரு query எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து ஃப்ரம் அப்படின்ற அந்த கீவேர்டில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த எம்ப்ளாயீஸ் அப்படின்ற டேபிள்லையும் நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதுலையும் நான் ஒரு ஸ்பெல்லிங்கை எடுத்துடுறேன். அதே மாதிரி இந்த salary அப்படின்றதுலையும் நான் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரக்கிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா ஆரக்கிள் வந்து எனக்கு வந்து ஒரு எரர் சொல்லுது. அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரம் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரக்கிள் நம்ம ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணும்போது அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆரக்கிளுக்கு ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ், அதாவது அந்த சின்டெக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஓகேவா? நம்ம அந்த செலக்ட் அப்படின்றது அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, ஃப்ரம் அப்படின்றது அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, வேர் அப்படின்ற அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றது அதோட சின்டெக்ஸை ஃபுல்லாக வந்து செக் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து இந்த காலம்ஸில் தப்பு பண்ணியிருக்கோம், இந்த டேபிள் நேமில் தப்பு பண்ணியிருக்கோம், ப்ளஸ் சின்டெக்ஸ்லையும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் ஆரக்கிள் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஃப்ரம் அப்படின்ற அந்த கீவேர்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ அப்போ ஆரக்கிள் ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்ன செக் பண்ணும் அப்படின்னா syntactic செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சின்டெக்ஸை வந்து செக் பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுது அப்படின்னா syntactic செக். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணோம் அப்படின்னா syntactic செக். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா ஒரு queryயோட சின்டாக்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சின்டாக்டிக் செக் பண்ணிச்சு, நான் இந்த சின்டாக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? செகண்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேபிள் ஆஃப் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூஸ், அதாவது ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்துருப்போம், அதாவது இந்த டேபிள்லேருந்து எடு, இந்த காலம்ஸ்லேருந்து எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். கரெக்டாக? ஸோ அதை ஃபஸ்ட்டு அதை போய்ட்டு செக் பண்ணும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா semantic செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா semantic செக். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா semantic செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அந்த செக் பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா syntactic செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்டெக்ஸை செக் பண்ணுறதுனால syntactic செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செகண்ட் அந்த சின்டெக்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா சிமெண்டிக் செக் பண்ணும். சிமெண்டிக் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டேபிள் நேம்ஸ், அதாவது டேட்டாபேஸில் இருக்க டேபிள் நேம் கரெக்டாக, அந்த நேம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, காலம் நேம்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிமெண்டிக் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை ஃபஸ்ட்டு சிமெண்டிக் செக்கில் ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டேபிள் நேம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் டேபிள் நேமை கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா salary வந்து தப்பாக இருக்குது, சேலரியோட நேம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? அதாவது ஆரக்கிள் எப்படி சிமெண்டிக் செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேபிள் நேம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் கிளாஸில் வந்து லாஸ்ட்லேருந்து வரும். ஓகேவா? அதாவது சேலரியில் வேர்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் நேமில் வேர்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி தான் அது வந்து சிமெண்டிக் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து
ஃபர்ஸ்ட் நேம்லையும் தப்பு பண்ணியிருக்கேன், சேலரிலையும் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஆரக்கிள் ஃபர்ஸ்ட் எது ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலரி தான் காட்டுது. ஓகேவா, அதாவது சேலரியில் வந்து தப்பாக இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. ஓகேவா, ஸோ இப்போ நான் இந்த சேலரியை கரெக்ட் பண்ணிட்டேன். திருப்பி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன காட்டுது அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றதுல வந்து எரர் இருக்குது அப்படின்றத காட்டுது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஆரக்கிள் ப்ரொவைட் பண்ணுறது இல்லைனா ஆரக்கிள் செக் பண்ணுற 2 செக். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சின்டாக்டிக் செக் பண்ணும், அடுத்தது சிமெண்டிக் செக் பண்ணும். ஓகேவா, சின்டாக்டிக் செக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆரக்கிள் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ்லாம் அந்த ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். ஓகேவா, சிமெண்டிக் செக் அப்படின்னா என்னன்னா நம்ம கொடுத்துருக்க டேபிள் காலம் நேம்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை ஸ்பெல்லிங் எதாவது இருக்கா, இல்லாமல் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகேவா, ஸோ இது வந்து சிமெண்டிக் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டேவிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டேவிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கொரி நான் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வருது. ஓகேவா, ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வரதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டேபிளை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணும். ஓகேவா, ஒரு டேபிளில் இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா டேபிளை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணும். ஓகேவா, அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன செக் பண்ணோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து ஃபுல் ஸ்கேன் பண்ணும். ஓகேவா, ஒரு டேபிளை வந்து ஃபுல் ஸ்கேன் பண்ணும். ஓகேவா, ஸோ ஃபுல் ஸ்கேன் பண்ணும். ஓகேவா, ஃபுல் ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா, இந்த ஃபுல் ஸ்கேன் இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, அதாவது என்னன்னா இப்போ நார்மலாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை வந்து ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலையை ஈஸியாக செய்ய பார்ப்பீங்களா, கஷ்டமாக செய்ய பார்ப்பீங்களா? ஓகேவா, எப்பவுமே ஈஸியாக தான் செய்ய பார்ப்போம். கரெக்டாக. ஸோ அதே வேலையை நீங்கள் வந்து கஷ்டமாக செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா உங்கள் எனர்ஜி வந்து ஃபுல்லாக வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா, அந்த அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஐடியா வந்து யோசிப்பீங்க. கரெக்டாக. ஸோ இந்த வேலையை நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஒரு ஐடியா யூஸ் பண்ணி உங்கள் எனர்ஜியை வந்து சேவ் பண்ண பார்ப்பீங்க. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் ஆரக்கிளுக்கும் நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா, அதாவது நீ வந்து என்ன பண்ணு, இதை வந்து இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கேன் ஆகுது, உன்னோட எனர்ஜி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ. யூஸ் பண்ணுறதுனால உனக்கு வந்து எனர்ஜி வந்து சேவ் ஆகும். ஓகேவா, இந்த மெத்தட் நீ யூஸ் பண்ணா அப்படின்னா உன்னோட சிபியோட காஸ்ட் வந்து கம்மியாகும், பெர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும் அப்படின்னு நம்ம ஆரக்கிளுக்கு சொல்லணும். ஓகேவா, ஸோ நம்ம சொல்லாமல் ஒரு கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரக்கிள் எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஸ்கேன் தான் பண்ணும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரூமில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. ஓகேவா, அதில் நிறைய கோர்ஸ் படிக்கிறவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆரக்கிள், ஜாவா, பைத்தான் இது மாதிரி நிறைய கோர்ஸ் படிக்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட, அதில் வந்து ஆரக்கிள் படிக்கிறவங்களையும் நீங்கள் வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆள்கிட்டையும் போய் கேட்பீங்க. கரெக்டாக, நீங்கள் ஆரக்கிள் படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்டையும் அதை 100 பேர்கிட்டையும் போய் கேட்டுட்டு அதில் யாரெல்லாம் ஆரக்கிள் படிக்கிறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க. கரெக்டாக. ஸோ இதே தான் வந்து ஆரக்கிளும் பண்ணும். ஓகேவா, அது ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த எம்ப்ளாயிஸ் டேபிள் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் சேலரி வந்து நான் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன், வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு டேவிட் அப்படின்றது கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 107 ரோஸ் வருது. ஓகேவா, ஸோ ஆரக்கிள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டீவன் அப்படின்றவர்கிட்ட போயிட்டு நீங்கள் டேவிட்டா அப்படின்றது கேட்கும். ஓகேவா, அடுத்தது இந்த நீனா அப்படின்றவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் டேவிட்டா அப்படின்றது மாதிரி கேட்கும். ஸோ இதே மாதிரி ஒருத்தங்கிட்டே ஆரக்கிள் பிக் அந்த ஒருத்தட்டையாக போயிட்டு இந்த ஆரக்கிள் வந்து டேட்டா வந்து கேட்டுகிட்டே வரும். ஓகேவா, 6th பார்த்தீங்க அப்படின்னா டேவிட்னு இருக்கு. ஓகேவா, ஸோ அந்த டேவிட்ன்றவர்கிட்ட போய் கேட்கும் நீங்கள் டேவிட்டா அப்படின்றது கேட்கும். ஓகேவா, அவர் என்ன சொல்லுவார், ஆமாம் நான் டேவிட் தான் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா, சொன்ன உடனே ஆரக்கிள் என்ன பண்ணும், இந்த SQL ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணிட்டு வெளியே வந்துடாது. ஓகேவா, ஏன்னா அதுக்கு அடுத்ததும் ரெக்கார்ட் இருக்கு. ஓகேவா, இந்த ரெக்கார்ட்லேயும் யாராவது டேவிட் இருக்கலாம் அப்படின்ட்டு ஆரக்கிள் என்ன பண்ணும், அடுத்த ஆள்கிட்ட போகும். அது மாதிரி ஃபுல்லாக இந்த 107 ரெக்கார்ட்ஸ்டையும் போய்ட்டு கேட்டுட்டு கடைசியில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு தருது. ஓகேவா, ஸோ இது பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்கேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த எனர்ஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு CPU காஸ்ட் இல்லை ஒரு காஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது இந்த எனர்ஜி அதாவது இந்த கொரியை ரன் பண்ணுறதுக்கு ஆரக்கிளுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, ஓகேவா, எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த CPU காஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த CPU காஸ்ட்லாம் நம்ம எங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ நம்ம CPU காஸ்ட்லாம் எங்கே போனால் பார்க்கலாம் அப்படின்னா $SQL plan அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா, அந்த டேபிளில் போனோம் அப்படின்னா நம்ம இந்த கொரிக்கான CPU காஸ்ட்டு, இந்த கொரியில் என்ன ஸ்கேன் பண்ணிருக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால் நான் அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் $SQL plan. ஓகேவா, ஸோ இந்த $SQL planல நான் போயிட்டு இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட்லாம் வருது. ஆனால் நம்ம இந்த கொரிக்கான டேட்டா எது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல.
ஓகேவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட் இருக்குது. ஓகேவா, நிறைய ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த கொரிக்கான ரிசல்ட் எது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொரிக்கான ஒரு SQL ஐடி, அதாவது ஒரு SQL ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேவா, ஸோ அந்த SQL ஐடி தெரிஞ்சா ஒண்டி தான் நம்மளால இந்த $SQL பிளான்ல போயிட்டு இந்த SQL ஐடி போட்டு, அதாவது இது பார்த்தீங்கன்னா தெரியும் SQL ஐடின்னு ஒரு காலம் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம இந்த கொரிக்கான ஒரு SQL ஐடி நம்மளுக்கு தெரிஞ்சா ஒண்டி தான் இந்த $SQL பிளான்ல போயிட்டு நம்ம இந்த SQL ஐடி கொடுத்தோம் அப்படின்னா இந்த SQL ஐடிக்கான டேட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த SQL ஐடி எங்க இருந்து எடுக்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த SQL ஐடி நம்ம எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் $SQL அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா, அதாவது $SQL அப்படின்ற அந்த டேபிள்ல இருந்து நம்ம வந்து SQL ஐடியா வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா $SQL பாத்தீங்க அப்படின்னா நிறைய queries இருக்கு. ஓகேவா, ஸோ இதுல நம்ம எந்த query அப்படின்றத நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்றேன். வேர் இந்த SQL டெக்ஸ்ட், ஏன்னா இந்த SQL டெக்ஸ்ட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான டெக்ஸ்ட்லாம் இதில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா SQL டெக்ஸ்ட் லைக். ஸோ நான் சொல்றேன், ஸோ நம்ம இந்த query கொடுக்குறோம் அப்படின்னா இந்த query ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கு. ஓகேவா, ஸோ ஸ்ட்ரிங்கில் நம்ம எப்பவுமே வந்து ஒரு இதில் queryல வந்து ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுப்போம். சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே தான் வந்து அந்த queryயை நம்ம கொடுப்போம். கரெக்டா, ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆஃப் ஒண்டி நம்ம கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ நான் இந்த ஆஃப் ஒண்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ எடுத்துட்டு இதில் வந்து போடுறேன். ஓகேவா, செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் salary ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா, போட்டுட்டு இந்த லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்சன்ட் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதாவது பர்சன்ட் சிம்பிள் என்ன அப்படின்னா எனக்கு இந்த எம்ப்ளாயீஸ், அதாவது செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் salary ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற அந்த வேர்டிங்ஸ்க்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் வார்த்தை தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் salary ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற மேட்சிங்காக இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லைக் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த பர்சன்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரக்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான, அதாவது நம்மளுக்கு மேட்சிங்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வருது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை எடுத்துன்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால எம்ப்ளாயீஸ் வரையும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது எம்ப்ளாயீஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சில வேர்டிங்ஸ்லாம் இருக்குது, அந்த queryயும் நம்மளுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்குது. ஓகேவா, ஸோ இந்த query தான் நம்ம வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த queryல இருக்க SQL ஐடியை வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த queryக்கான SQL ஐடி பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து இந்த queryக்கான SQL ஐடி. ஓகேவா, ஸோ இந்த SQL ஐடியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, ஸோ இந்த SQL ஐடியா வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிளைன் பிளான்ல போயிட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான இந்த queryக்கான காஸ்ட் என்ன, இது என்ன ஸ்கேன் பண்ணிருக்கு அப்படின்றது ஃபுல்லாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ வேர் SQL ஐடி. ஓகேவா, ஸோ SQL ஐடி ஈக்குவல் டு நம்ம இந்த ஐடியை வந்து போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இந்த ஐடியா போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த queryக்கான எல்லாமே ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காலம்ஸ் இருக்குது. ஓகேவா, நம்மளுக்கு தேவையான காலம்ஸ் வந்து கம்மி தான். ஓகேவா, நம்மளுக்கு வந்து நிறைய காலம்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலம் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அது போக போக என்னென்ன காலம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SQL ஐடி, நம்ம SQL கொடுத்த அந்த SQL ஐடி வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்குது பாருங்கள். நம்ம வந்து டேபிள் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். அதாவது என்ன டேபிள் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபுல் டேபிள் ஆக்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ அதில் அந்த டேபிளுக்கான ஓனர் யாரு, இந்த ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா HR அப்படின்றவர் தான் ஓனர். ஓகேவா, ஸோ அந்த டேபிளுக்கான ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம என்ன ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்கோம், நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். அதாவது எம்ப்ளாயீஸ்ன்ற டேபிளை நம்ம கொடுத்தோம். கரெக்டாக, ஸோ அதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டைப் என்ன. ஓகேவா, அந்த ஆப்ஜெக்டோட டைப் என்ன, அது வந்து டேபிளா வியூவா, ஸோ அது மாதிரி டைப்லாம் இருக்கும்ல, ஸோ அது வந்து என்ன டைப் அப்படின்றத நம்மளுக்கு காட்டுது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து டேபிள் தான் கொடுத்துடணும். ஓகேவா, ஓகே, ஸோ இந்த query ரன் பண்ணுறதுக்கான காஸ்ட். ஓகேவா, இந்த காஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா, இந்த query ரன் பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா ஒரு 3 அப்படின்றது ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த query ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு பெரிய query கொடுக்குறீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ எப்போல்லாம் வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிபியோட காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா, ஸோ கம்மி பண்ணால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா query வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரிசல்ட் வந்து சீக்கிரமாக வந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம இந்த வந்து காஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த காஸ்ட்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதாவது இண்டெக்ஸில் இருக்க டைப். ஓகேவா, ஸோ அதில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா B-tree இண்டெக்ஸ் இருக்குது, பிட் மேப் இண்டெக்ஸ் இருக்குது, காம்போசிட் இண்டெக்ஸ் இருக்குது, யூனிக் இண்டெக்ஸ் இருக்குது,
அடுத்தது ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குது, அப்புறம் இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த CPU காஸ்ட்டை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஓகேவா? இந்த CPU காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம B ட்ரீ இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.